நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா ஆண்டவா, என்னது இது? ஆமா பிரியா, நாம இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? மொத்தம் 3000 ரூபாய். ஐயோ, என்னமா சொல்ற? இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்துல செலவழிச்ச பணம் பாதி கூட வரலையே. கஸ்டமரும் பாதி கூட வரல. நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம கையில இருக்கிற பணமும் செலவாயிடும் போல இருக்கே. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? நீ வாய மூடு. இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அது ஒன்னாலதான். பேசாம இரு. கடை வைக்கலாம் அத்தைன்னு ஸ்வீட் கடைன்னு சொன்ன. கடை வைக்கும் போது நீ என்ன சொன்ன? அத்தை, ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் நம்ம கடைக்கு வருவாங்கன்னு சொன்ன. மொத்தம் எத்தனை பேர் இன்னைக்கு வந்தாங்க? அது போதாதுன்னு பசங்களுக்கு இலவசமா ஜிலேபிய வேற கொடுத்துட்டா. கர்ணம் குடும்பத்தை சேர்ந்தவன்னு நினைப்பு. மைதா, அப்புறம் நெய். அத்தை, ஒரு விஷயம் சொல்லவா? இன்னொரு கஸ்டமரும் வந்தாங்க. நீங்க தான் பெரிய பெரிய கண்ணை காட்டி பயமுறுத்திட்டீங்க. ஜிலேபி, கச்சோடி என்கிட்ட நீ ஆடி வாங்க போற. வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டேன். நம்ம கோயம்புத்தூருக்கு திரும்பி போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இவ்ளோ சீக்கிரம் நாம எப்படி தோல்வி ஒத்துக்கிறது? இன்னைக்கு எதுவும் சரியா நடக்கலன்னா என்ன? நாளைக்கு புது நாள், புதுசா விடியும். நம்மளும் நிறைய ஜிலேபிகளை விற்போம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க. ரிலாக்ஸ் லாவண்யா. கம் ஆன் அஸ்வின், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ரிலாக்ஸ்டா இருக்கிறது? நான் எவ்வளவு அழுதுட்டு இருக்கேன், நீ என்னடா கோலா பேசிட்டு இருக்க? ஓ காட், யாய் மேக்கப். ஐயோ, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? அஸ்வின், எனக்கு தெரியும் இப்ப நீ என்னோட பக்கத்துல இருக்கல, சோ எல்லாமே சரியாயிடும். நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிடலாம். Am I right, அஸ்வின்? நான் சமைச்ச சாப்பாடு ருசியா இல்லாம இருக்குன்னு சொல்றீங்களா? முதல்ல உன்கிட்ட நான் சொன்னேன்ல, தேவையில்லாம அந்த விஷயத்துல தலையிடாதேன்னு. நான் சொல்றத நீ கேக்குறதே இல்ல. நீங்க கொஞ்சம் ஷட் அப் பண்ணுங்க. அம்மா அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு அழுவாதீங்க. மனோரமா, நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. உண்மை என்னன்னு அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஒரு விஷயத்தை தயவு பண்ணி இப்பவாவது எல்லாரும் புரிஞ்சுக்க பாருங்க. கடைசியா இன்னொரு முறை நான் சொல்ல போறேன். லாவண்யா கிட்ட நான் எந்த வேலை செய்ய சொன்னாலும் சரி, அந்த வேலையை செய்யறதுக்கு லாவண்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாரும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. நான் எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, அந்த லாவண்யா தனியா தான் செய்யணும். இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் இப்பவாது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கு வழக்கு பார்த்ததுல இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏ ஸ்ருதி, அதை எங்கம்மா கொண்டு போற? அட கடவுளே, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியலையே. என்ன இது, டிரான்சிஸ்டரா? அது என்னோடது இல்ல, அது உங்க மாமாவோடது. அப்படியா? மாமாக்கு பாட்டு கேட்கறதுனா பிடிக்கும்னு நீங்க முன்னாடி சொல்லவே இல்ல. அப்படி என்ன இதை எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய விஷயமா? என்னன்னு சொல்ற? ஒண்ணு இருமிக்கிட்டே இருப்பாரு, இல்லன்னா இந்த டிரான்சிஸ்டரை வச்சு பாட்டு கேட்பாரு. ஏண்டி ஸ்ருதி, இந்த வீட்ல எந்த பொருளையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்த முடியாது போல இருக்கு. மறைச்சு வச்சாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறான். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறனோ கடவுளே.
அங்க என்ன கீழே விழுது? என்னத்தடி கீழே போட்ட? என்னத்த கீழே போட்டு உடைச்ச சொல்லு. ஐயோ அத நில்லுங்க. வால் நட்சத்திரம் விழுந்து பாருங்க. ஓ, வால் நட்சத்திரத்தை பத்தி சொன்னியா? நட்சத்திரம் தானே கீழே விழுது. நம்ம வீட்டு பொருள் தான் கீழே விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். ஏன் எல்லாரையும் எழுப்பி விடணும்னு நினைக்கிறியா? நல்ல பொண்ணுடி நீ. ஒரு நிமிஷம் கூட எல்லாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. ரிலாக்ஸ்கா. இது ஒரு வால் நட்சத்திரம், அவ்வளவுதானே. அதை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. சரி சரி, இங்க பாரு, சீக்கிரமா ஏதாவது வேண்டிக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு இஷ்டம் இல்ல. இப்ப சந்தோஷமா இருங்க. ஏன்னா இனிமே நான் எப்பவும் உங்க கண்ணு முன்னாடி வர மாட்டேன். நான் கோயம்புத்தூர் போறேன், நிரந்தரமா போறேன். அக்கா, எனக்கு எந்த விஷயம் கிடையாது. நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கையும் கிடையாது. அந்த நட்சத்திரத்தோட லைஃபே முடிய போகுது. அது என்ன தந்துரும் எனக்கு? இப்படி கேட்கறதுனால விஷலாம் நிறைவேறுன்னு சொன்னா இந்த நட்சத்திரம் முதல்ல விஷ் கேட்டு இருந்திருக்கும். அட சின்ன சின்ன, உனக்காக நீ எதுவும் வேண்டிக்க வேண்டாம். ஆனா என்னால உனக்காக வேண்டிக்க முடியும்ல? சின்ன எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவன் வாழ்க்கையில வரப்போற பொண்ணால அவன் மனசுல இருக்கிற காயெல்லாம் மறைஞ்சு சந்தோஷமா இருக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? பெருசா ஒண்ணும் கேட்கல. என்ன பொண்ணுடி நீ? இவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கிட்டே இருந்த, ஆனா எதுவுமே கேட்கலங்கிற. ஒருவேளை நீ பெருசா ஏதாவது கேட்டிருந்தா ராத்திரி முழுக்க புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இங்கேயே நின்னுப்ப போல இருக்க. ஐயோ அத்தை, நான் கேட்டது ஒண்ணு மட்டும்தான். நம்ம 3 பேரும் இதே மாதிரி ஒண்ணா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஜிலேபி மாதிரி நம்மளோட வாழ்க்கைய ஸ்வீட்டா இருக்கணும். அவ்வளவுதான். அது அப்புறம் நாளைக்கு நமக்கு பெரிய ஆர்டர் ஏதாவது கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பாத்தியா பிரியா, இவள எப்படியோ இந்த ஸ்ருதி சுத்தி வளைச்சு ஜிலேபிய இந்த விஷயத்துல கொண்டு வந்துட்டா. பாத்தியா, சமாத்தியக்காரி. அக்கா, நீங்க என்ன வேண்டீங்க? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, அப்பா அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு மேல அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ்வளவுதான். பரவாயில்லையே, அப்ப நம்ம கேட்டதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். 2 பேரும் பேசினது போதும். பேசாம 2 பேரும் உள்ள வாங்க. வேற ஒரு வால் நட்சத்திரம் வருதா நீங்க நின்னு நீங்க பார்க்க வேணாம். பேசாம உள்ள போங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. நாளைக்கு காலையில நாம கடையை திறக்கணும் இல்லையா? நாளைக்கு வியாபாரம் நடக்கலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரி சரி, நான் உள்ள போறேன், வாங்க. அடடா, இந்த கால் வலி என்ன நம்ம கேட்டதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும்க்கா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தான்.
அது வந்து என்னன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஹலோ, அவங்க சொன்னதை நான் ஏன் கேட்கல? அங்க என்ன நடந்திருக்குமோ தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க ஸ்ருதி? ஸ்ருதியை தேடி நான் கோயம்புத்தூருக்கு போகணும் போல இருக்கு. என்னங்க, நீங்க இன்னும் தூங்கலையா? நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் முயற்சி செஞ்சேன், ஆனா தூக்கம் வரல. என்னாச்சுங்க? உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியலையா? உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா சொல்லுங்க, நான் இப்பவே போய் உங்களுக்கு சுட பால் கொண்டு வரேன். இரு ராணியம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல உன்னால எனக்கு உதவி செய்ய முடியாது. என்னங்க இது? இப்படி ஒரே ஒரு வார்த்தையால என்ன உங்க பிரச்சனையில இருந்து பிரிச்சு வச்சு பேசிட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் லட்சுமி, உனக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் எனக்கும். அந்த லாவண்யா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு நிமிஷம். இங்க ஏதோ சத்தம் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இல்ல, இங்க யாரும் இல்ல. Thank God. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் லாவண்யா, இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு. நீ சும்மா இரு. ராணியம்மா, நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல எல்லாரும்? இல்லம்மா, அது வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க இப்பதானங்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எப்படி? என்னங்க, நீங்க அதை மறந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு ராணியம்மா. நம்மளோட 3வது மேரேஜ் ஆனிவர்சரி இன்னும் 2 நாள்ல வருது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அன்னைக்கு நான் கண்டிப்பா உன் பக்கத்துல இருப்பேன் ராணியம்மா. இங்க பாரு, உங்ககிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. என்னோட டென்ஷனும் போயிடுச்சு. அப்புறம் எனக்கு நல்ல தூக்கமும் வருது. உனக்கு தூக்கம் வரலையா?
லாவண்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இன்னும் நீ தூங்கல? உன்கிட்ட குட் நைட் சொல்லாம எனக்கு எப்படி அஸ்வின் தூக்கம் வரும் சொல்லு? அதுவும் இல்லாம நீ தான் தூங்கவே இல்லையே. அஸ்வின், லாவண்யா டோன்ட் வரி. ஐ மீன், நான் இங்க வந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அஸ்வின், 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 வாட் ஆர் யூ டூயிங்? செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. லாவண்யா நான் இது வரைக்கும் உன்னை தொடக்கூட இல்ல. கம் ஆன், உன் கை வேணா போய் சொல்லலாம், உன் கண்ணு கூட போய் சொல்லலாம், ஆனா உன் காலால என்ன உரசிட்டு இருக்க. டோன்ட் யூ லை. பை த வே, உன் கால் இவ்ளோ சாஃப்டா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. லாவண்யா நீ என்ன சொல்ற? நான் உண்மையில எதுவும் செய்யல. அஸ்வின், என்ன அஸ்வின் நீ? அஸ்வின், நீ என்ன கிண்டல் பண்றியா? பை த வே, உனக்குள்ள இப்படி ஒரு ஃபன்னி சைடு இருக்கும்னு எனக்கு தெரியாது. அஸ்வின் ப்ளீஸ், அந்த கோட்டோட வாய்ஸை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ம் ஆ? ம் மட்டன். லாவண்யா ஸ்டாப் ஓவர் ஆக்டிங். ஓ மை காட், இந்த கோட் என்னோட டேஞ்சரஸா இருக்கும் போல இருக்கு. ஐ மீன், இது கோட் கிடையாது, இது பாட்டிக்காக டிடெக்டிவ் வேலை செய்து உங்க பாட்டி தான் அனுப்பியிருப்பாங்க. நான்சென்ஸ் லாவண்யா, ஏன் மறுபடியும் அதே பேசுற? ஜெயபிரகாஷ்,